الحمد لله الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل من كان عدوا لله وملائكته ورسله وجبريل وميكال فإن الله عدو للكافرين. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் சஃபத்து தஃபாசீர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக குர்ஆனுடைய, குறிப்பாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளுடைய விளக்கங்களை, அதன் அகராதி பொருட்களை, அந்த ஆயத்துகளுக்கு மத்தியில் உள்ள தொடர்பினை, அதேபோல் அந்த ஆயத்துகளில் அல்லாஹு தாலா பயன்படுத்தி இருக்கக்கூடிய இலக்கிய நயங்களை, இன்னும் அந்த ஆயத்துகளின் மூலம் நம் வாழ்க்கைக்கு தேவையான படிப்பினைகள், நம்முடைய நேர்வழிக்கு தேவையான விஷயங்களை நாம் இந்த தஃப்சீரின் மூலமாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். அந்த தொடரிலே இதுவரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் 92 ஆயத்துகளை முடித்து 93வது ஆயத்திலிருந்து 98வது ஆயத்து வரைக்கும் உள்ள எண்களைத்தான், ஆயத்துகளைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். வைத அகதனா மீசாக்கும் என ஆரம்பமாகி இன்னல்லாஹ அதுவுலில் காஃபிரீன் என்று முடியும் 98வது ஆயத்து வரைக்கும் உள்ள தஃப்சீர்களை நாம் பார்த்திருக்கிறோம். அதை தொடர்ந்து நாம் இப்பொழுது இலக்கியங்களுடைய ஆரம்ப பகுதியை பார்த்திருக்கிறோம். இன்னும் சில பகுதியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பாடத்தின் எண்ணிக்கை 115. 114 பாடங்கள் முடித்து 115வது பாடத்திற்குள் நுழைந்து விட்டோம். அது குல் மன் கான அதுவல் லில்லாஹி வ மலாயிகத்திஹி. குல், நபியே சொல்லுங்க, மன் கான அதுவல் லில்லாஹ், எவன் அல்லாவிற்கு எதிரியாக இருக்கிறானோ, ஓ மலாயிகத்திஹி, இன்னும் அவனுடைய மலக்குகளுக்கு எதிரியாக இருக்கிறானோ, ஒரு ருசுலிஹி, இன்னும் அவனுடைய தூதுவர்களுக்கு எதிரியாக இருக்கிறானோ, ஓ ஜிப்ரீல, குறிப்பாக அல்லாஹ் கூறுகிறான், இன்னும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும், மீகால் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் எதிரியாக இருக்கின்றானோ, ஃபஇன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹு தஆலா அதுவுல் லில் காஃபிரீன், காஃபிரா, அதான் அதுவாக விரோதியாக இருக்கிறான். லில் காஃபிரீன், காஃபிரீன்னா யார் இந்த இடத்துல? இவர்களை விரோதம் கொள்ளக்கூடியவர்கள், இவர்களை விரோதம் கொள்ளக்கூடியவர்கள். இதில் பாருங்க, அல்லாஹ் மலாய்க்கா என்று சொல்லிட்டு பிறகு அதில் பிரித்து சொல்கிறான். அதில் மீகால் அலைஹிஸ்ஸலாத்தை அவங்க என்ன செஞ்சாங்க? தங்களுக்கு தோழர் என்பதாகத்தான் சொன்னாங்க. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நீ ஜிப்ரீல பகைச்சேன்னு சொன்னா மீகாலும் உனக்கு எதிரி தான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்பதாக தெளிவாக சொல்கிறான். அப்போ இந்த ஆயத்தில் இதனுடைய இதனுடைய இலக்கியங்களை தான் நாம் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க போகிறோம். இதற்குரிய தலைப்பு என்னங்கிறதை நாம் சொல்கிறோம். அதாவது சஃபத்து தஃபாசீர் பாடம் 115. இதற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு பொதுவாக நாம் சொன்ன விஷயம்தான். எதுக்கு தலைப்பு கொடுத்தாலும் சரி, இப்போ இங்கே இலக்கிய நயம், இதில் வரக்கூடிய இலக்கியத்தின் அடிப்படையில் தான் நாம் தலைப்பு கொடுப்பது வழக்கம். அந்த அடிப்படையிலே சென்ற பாடத்திற்கும் தலைப்பை கொடுத்திருந்தோம். அதாவது இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன? பொதுவாக சொன்ன பின் குறிப்பாக்குதல். பொதுவாக சொன்ன பின் குறிப்பாக்குதல். பொதுவாக சொல்லியாச்சு, சொன்ன பிறகு அதை குறிப்பாக்குதல், அதை பற்றி தான் இங்கே பேச போகிறோம். சரி, அப்போ இது இலக்கிய நயத்துடைய ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்போ உள்ள பாடங்களை பார்க்கும்போது நமக்கு தெளிவாக தெரியும் எதை பற்றி பேச போகிறோம் என்பதையும், அதில் என்ன விஷயங்கள் சொல்லப்படுகின்றது என்பதையும் நாம் இன்ஷா அல்லாஹ் இலக்கியத்தில் புகுந்ததற்கு பின்பாக நாம் தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள் பாடத்தை பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இலக்கிய நயத்தில் ஆரம்பமாக நாம் இஸ்திஆரா மக்னியாவை பற்றி, உஷ்ரிபு ஃபி குலூபிஹிமுல் இஜ்ல என்ற வார்த்தை, அதற்குரிய அதில் என்ன இலக்கிய நயம் என்பதை பார்க்கும் பொழுது அதில் இஸ்திஆரா மக்னியா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விதமான இலக்கிய நயம் பயன்படுத்தப்பட்டிருந்தது. குல் பிஸமா யஅமுருக்கும் பிஹி ஈமானுக்கும் என்பதிலேயும் ஒரு விதமான இலக்கிய நயம் அதை பற்றி பேசப்பட்டது. அடுத்ததாக தன்கீர், வலதஜிதன்னஹும் அஹ்ரஸன்னாசி அலா ஹயாத் என்று நக்கீராவாக புழங்கப்பட்டது. எச்சரிக்கை செய்வதற்காக. அதுவல்லாமல் தக்லீல், தஹ்கீர்
இன்னும் சில காரணங்களுக்காக வேண்டி தன்கீராக புழங்கப்படும் என்பதையும் நாம் சொல்லி காண்பித்தோம். இப்பொழுது அதை தொடர்ந்து இன்னல்லாஹ அதுவுல் லில் காஃபிரீன், நிச்சயமாக அல்லாஹு தாலா காஃபிர்களுக்கு எதிரியாக இருக்கிறான் என்பதாக சொல்லப்படுது. அல் ஜும்லத்து வாக்கியாத்துன் ஃபி ஜவாபி ஷர்த்தி. இப்போ இந்த ஜும்லாவானது நிகழக்கூடியதாக இருக்குது ஷரத்துடைய ஜவாபுல. குல் மன் கான அதுவல் லில்லாஹி வ மலாயிகத்திஹி வ ருசுலிஹி வ ஜிப்ரீல வ மீகால. அப்போ அங்கே ஷர்த்து. அப்போ ஷரத்துக்குரிய ஜவாபு இன்னல்லாஹ அதுவுல் லில் காஃபிரின். அப்போ இந்த ஜும்லாவானது வாக்கியாத்துன் வந்திருக்கிறது, நிகழக்கூடியதாக இருக்கிறது. ஃபி ஜவாபி ஷர்த்தி, ஷரத்திற்குரிய ஜவாபிலே பதிலிலே வருகிறது. வஜிஅ பிஹா இஸ்மியத்தன். அப்போ இந்த இடத்துல இஸ்மியாவாக கொண்டு வரப்படுது. ஜவாபுடைய ஷரத்தில் இஸ்மியாவாக கொண்டு வரப்படுது. இப்போ ஃபேலியாவாகவும் கொண்டு வரலாம், ஆனால் இஸ்மியாவாக கொண்டு வரப்படுது. ஏன்னு சொன்னால் லி ஜியாதத்தி தக்பீஹி, அதாவது தக்பீஹனா அருவருப்பை, அதனுடைய வெறுப்பை அதிகப்படுத்தி காண்பிப்பதற்காக. லி அன்னஹா துஃபீது திபாத், அது என்ன செய்யும், உறுதிப்படுத்துவதை பயன் கொடுக்கதாக இருக்கும். என்ன என்றால் அந்த இஸ்மியாவை கொண்டு வரக்கூடிய விஷயம் இருக்கிறது, அது அல்லது அந்த அதிகரிப்பு என்பதாக சொல்லலாம். இஸ்மியாக வந்து இருக்குது துஃபீது, பயன் தரும், அஸ்திபாத்த, அதாவது உறுதிப்பட செய்தல். அந்த விஷயம் உறுதியானது என்பதை, உறுதிப்பாடை உறுதிப்படுத்துவதற்கு உண்டு என்பது இதில் எந்த சந்தேகமும் கிடையாது, எந்த விதமான யோசனையும் கிடையாது. இது உறுதியானது அப்படிங்கிற அந்த உறுதிப்பாட்டை ஸ்திரப்படுத்துவதற்காக வேண்டி இந்த உறுதிப்பாட்டை பயன் தரக்கூடியதாக இருக்குது இந்த இஸ்மியாவாக பயன்படுத்துவது. லாஹிரி மௌதி அல் லமீர், அதே போல லாஹிரை கொண்டு வருவது. மௌதி அல் லமீர்னா லமீரை கொண்டு வர வேண்டிய இடத்துல லாஹிரை கொண்டு வருவது. ஃபைன் குல்மன் கான அதுவல் இல்லாஹி மலாய்கத்திஹி ஒரு சுலிஹி ஒரு சுலி ஜிப்ரீல் வ மீகால ஃபைன்னல்லாஹ அதுவுல் லில் காஃபிரீன். அப்போ அதுவுல் லஹும் என்று வரணும். ஏன்னா மேலிருந்து அந்த ஆயத்துக்கள் வந்து கொண்டிருக்கு. மன்கான அதுவுல் இல்லாஹி வ மலாய்க், மேலே வரும்போது மன்கான அதுவுல் லி ஜிப்ரீல ஃபைன்னஹு நஸ்ஸலஹு அலா கல்பிக பிஇذنில்லாஹ் என்று அந்த ஒரு ஆயத்து வருது. அதில் வந்து என்னது, இப்போ காஃபிரீன்கிற வார்த்தை, அதாவது இந்த இடத்துல லஹும்னு வரணும், அதுவுல் லஹும் என்பதாக வரணும். அப்போ லமீர் வர வேண்டிய இடத்துல எதை கொண்டு வரோம், அந்த லாஹிரியை கொண்டு வந்து வச்சுட்டோம். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், இது சம்பந்தமான விஷயம் போன பாடத்தில் சென்றது. லமீரி, அதாவது மௌதியால் லாஹிரி மௌதியால் லமீர். அப்போ லமீருடைய இடத்துல லாஹிரானதை கொண்டு வருவது. இன்னல்லாஹ அதுவுல் லஹும் என்று வரக்கூடிய இடத்துல அதுவுல் லில் காஃபிரீன், அப்போ லாஹிராகவே கொண்டு வந்துட்டோம். மௌதியால் லமீருடைய இடத்துல செஞ்சுட்டோம், வெளிப்படையாக கொண்டு வந்துட்டோம். அது லமீராக கொண்டு வரல, மாறாக வெளிப்படையாகவே கொண்டு வரப்பட்டிருக்கு. இப்போ அதுதான் சொல்கிறாங்க. அப்போ அதுவுல் காஃபிரியே பதில் அதுவுல் லஹும், அதுவுல் லஹும் என்று வரணும், அதுவுல் லஹும் என்று வரணும். அதுக்கு பதிலாக அதுவுல் லில் காஃபிரீன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாச்சு. ஏன், லி தஸ்ஜீலி சிஃபத்தில் குஃப்ரி அலைஹிம். லி தஸ்ஜீலி, அதாவது உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி. தஸ்ஜீல்னா ஒரு சில காரணங்களுக்காக. இங்க பாருங்க, தஸ்ஜீல் முதல்ல சொல்றேங்க, அதாவது லி தஸ்ஜீலி சிஃபத்தில் குஃப்ரி அலைஹிம். லி தஸ்ஜீலுங்கிறது பதிவு செய்யறதுக்குன்னு சொல்லலாம். சிஃபத்தில் குஃப்ரி, சிஃபத்தில் குஃப்ரி, குஃப்ருடைய தன்மையை பதிவு செய்வதற்காக, அலைஹிம் அவர்கள் மீது குஃப்ருடைய அந்த தன்மையை பதிவு செய்வதற்காக வேண்டி அவ்வாறு என்ன செய்யப்பட்டிருக்கு, லாஹிர லாஹிரை கொன்றப்பட்டிருக்குது லமீருடைய இடத்துல. வ அன்னஹும் பி சபபி அதாவத்திஹிம், நிச்சயமாக அவர்கள் அவர்களுடைய விரோதத்தின் காரணமாக, லில் மலாய்க்கத்தி மலக்குமார்களுடன் அவர்கள் கொண்ட விரோதத்தின் காரணமாக, அஸ்பஹு மினல் காஃபிரீன் காஃபிர்களிலிருந்து ஆகிவிட்டார்கள். அப்போ பொதுவாக வந்து அதுவும் லஹும் என்று வர வேண்டியது காஃபிரீன் என்று வந்து வெளிப்படையாக கொண்டு வந்துட்டாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம், பொதுவாக வந்து கலாமில் முதல்ல ஒரு பேர் வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் பிரதி பெயர் சொல்லி தான் கொண்டு வருவாங்க. நவுன் வந்துச்சுன்னா அப்புறம் ப்ரோனவுன் தான் வரணும். நான் வந்தேன், செய்து வந்தான், நான் அவனை பார்த்தேன், நான் செய்தே பார்த்தேன் என்று சொல்வதை விட அசலில் வந்து நான் அவனை பார்த்தேன் என்று சொல்வது தான். அது வல்லாமல் சில இடங்களில் அந்த இஸ்மையே திரும்ப கொண்டு வரணும்னு சொன்னால் அதுக்கு சில காரணங்கள் இருக்கும். ஏற்கனவே சொல்லப்பட்டது தான், லேசாக ஞாபகப்படுத்துகிறோம். முதலாவது ஒரு விஷயத்தை நல்ல மனசில், அதாவது உறுதிப்படுத்துறதுக்கும், அதே போல்
அதை வந்து என்னது நஃப்ஸில் வந்து அதை பதிய செய்கிறதுக்காக வேண்டியும் சொல்லுவாங்க. ஏன்னா அதை பற்றி விஷயங்கள் நல்லா விளங்க வைக்கணும். இத்தஹ்ஸபூஹு மினல் குத்தாப் வமா ஹுவ மினல் கித்தாப். இந்த கிதாபிலிருந்து உள்ள நினைக்கிறாங்க, இல்லை இல்லை கிதாப் வந்து இல்லவே இல்லை. அப்போ அந்த விஷயத்தை தம்கீன் பண்ணுறாங்க நஃப்ஸில், அதை பதிவு அதை அழுத்திடுறாங்க. அந்த விஷயத்தை நல்லா விளங்கிடணும். ரெண்டாவது மகத்துவத்தை காமிக்கிறதுக்காக வேண்டி, கண்ணியத்தை உயர்வை காண்பிப்பதற்காக வேண்டி சில இடங்களில் என்ன செய்வாங்க, அந்த போல அந்த உலவுல்லாஹிர் கொண்டு வருவாங்க, வெளிப்படையாக கொண்டு வருவாங்க. சில இடங்களில் இழிவுபடுத்துறது கேவலப்படுத்துறது நாடி என்ன செய்யறது, அந்த இடத்துல வந்து லமீருக்கு பதிலாக வெளிப்படையாக கொண்டு வந்துருவாங்க. உதாரணமாக ஷைத்தானுடைய ஹுத்துவத்துகளை பின்பற்றாதீங்க, உலாய்க்க ஹிஸ்பு ஷைத்தான் அலா இன்ன ஹிஸ்ப ஷைத்தான், ஷைத்தானுடைய படைகள் ஹிஸ்பு ஷைத்தானை திரும்ப கொள்றாங்க. அலா இன்ன ஹிஸ்பஹுன்னு சொல்லலை, ஷைத்தானுங்கிற வார்த்தையை திரும்ப கொண்டு அவனை கேவலப்படுத்துறது இழிவுபடுத்துறது நோக்கம். அதே மாதிரி அதில் ஏற்படக்கூடிய டவுட்டுகளை, அதாவது குளறுபடிகளை நீக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் நபின்னா அல்லா அலையும் தாயிரத்து சோ, இந்த மாதிரி அந்த குளறுபடிகளை நீக்கிறதுக்காக வேண்டி கொண்டு வருவாங்க. அதே போல அதாவது பயத்தை ஏற்படுத்துவதற்கும் உள்ளத்தில் அச்சத்தை என்ன செய்யறது, உள்ள அடியாளம் வரைக்கும் என்னது கொண்டு போறதுக்காக வேண்டி என்ன செய்யறது, இது போன்ற வக்கால் அல்லதீன பின்னாரில் ஹசனதி ஜஹன்னம். அப்போ இந்த மாதிரி என்னது அந்த வார்த்தையை கொண்ட ஜஹன்னம் அப்படிங்கும்போது திரும்ப என்னது உள்ளத்தில் ஒரு பயம் அச்சம் ஏற்படும், அதுக்காக வேண்டி கொண்டு வர்றது. அதே போல அதாவது எந்த விஷயத்தின் பக்கம் அழைக்கிறோமோ அதனுடைய உறுதியை காண்பிப்பதற்காக வேண்டி அதில் உறுதி ஃபைதா அசம்த ஃபதவக்கல் அலல்லாஹ் இன்னல்லாஹ் யுஹிப்புல் முத்தவக்கிலீன் அப்படிங்கிற மாதிரி. அடுத்த ஒரு விஷயத்துடைய பெருமிதத்தை அதாவது மிக மகத்துவத்தை காமிக்கிறதுக்காக வேண்டி வாஜபு அஞ்சாகும் முந்திரும் மின்ஹும் வக்கால் காஃபின் ஹாதா சாயிரும் கத்தாப், அதாவது அந்த விஷயத்தை பெருசாப்படுத்தி காமிக்கிறது, அதாவது மிகைப்படுத்தி காமிக்கிறது. அதே போல ஒரு அதாவது ஒரு தவசுல் ஒரு இணைப்பை ஏற்படுத்துறதுக்காக ஃபாமினு பில்லாஹி வ ரசூலிஹின் நபியில் உம்மி இல்லதி யுமினு பில்லாஹி வ கலிமாத்திஹி. அப்போ இந்த இடத்துல என்னது வஸ்ஃபுக்கும் தன்மைக்கும் அந்த உம்மிங்கிற நபியை வஸ்ஃப் அந்த சிஃபத்தின் பக்கம் வெளிப்படையை கொண்டு என்ன செய்யறது, இணைக்கிறது கூட என்னது அந்த அல்லாங்கிறத திரும்ப என்னது கொண்டது மூலமாக அங்கே என்னது ஒரு வெளிப்படைய, அதாவது ஒரு தவசுல் ஏற்படுது, ஒரு தொடர்பு. அதே போல எச்சரிக்கைகள், அதாவது காரணத்தை இந்த இந்த சட்டம் வந்தது எதுக்காக வேண்டி சொல்லணும், இந்த இதுதான் அது இந்த சபபு எதுக்கு அவங்களுக்கு வந்து காஃபிரின் அப்படின்னு பேர் கொடுக்கப்பட்டதுக்குரிய காரணம் என்ன, அந்த காஃபிரின் ஹுக்கும் கொடுக்கப்பட்டதுடைய அந்த இல்லத் என்னன்னு சொல்லி சொன்னால் அவங்களுடைய அந்த அதாவத் மலக்குமாரோட அவங்க கொள்ளக்கூடிய அதாவத் தான். அதே மாதிரி உம்முமுக்காக வேண்டி உம்முமை நாடி உம்முமு பொதுவான எல்லா விஷயத்தையும் நாடி என்ன செய்யறது, இதுவாக கொண்டு வருது, வெளிப்படையாக கொண்டு வருது. அதே போல் இழிவை நாடி என்ன செய்யறது, யௌம யந்துல் மலுமா கத்தமத் இதா யக்கூலுல் காஃபிரு யாலைத்தனி குந்து துராபா. அப்போ என்ன செய்யறது, வெளிப்படையாக கொண்டு வருது எதுக்குன்னு சொன்னால் இழிவை நாடி அவனை கேவலத்தினால். இது மாதிரி பல காரணங்களுக்காக என்ன செய்வாங்க, இவ்வாறு கொண்டு வருவது வழக்கம். அந்த அடிப்படையில் தான் இங்கே கேவலத்துக்காக வேண்டிய, அதாவது அவர்களுடைய குஃபருடைய ஹுக்கும் ஏன் அவங்களுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் மலக்குமாருடைய கொண்ட விரோதம் தான் அப்படிங்கிற விஷயத்த இல்லத்துல் ஹுக்குமை விளக்குறதுக்காக இங்கே என்ன செஞ்சுருக்காங்க, வெளிப்படையாக கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து ஐந்தாவது ஓ ஜிப்ரீல ஓ மீக்கால அப்படிங்கிற வார்த்தை. ஜிப்ரீல ஓ மீக்கால அப்படிங்கிற வார்த்தை. இப்போ ஜிப்ரீல மீக்காலங்கிறதுல வந்து இதில் சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன, ஜிப்ரீல மீக்காலங்கிறதுல அதாவது இதிலும் என்னது ஜா பாத திக்ரில் மலாய்க்கத்தி பஹூமின் பாபி திக்ரில் ஹாசி பாதல் ஆமி லி தஷ்ரீஃபி. அப்போ இந்த இடத்துல ஜா பாத திக்ரில் மலாய்க்கத்தி மலக்குமார்களை சொன்னதுக்கு பிறகு வந்திருக்கு, மலக்குகள் என்ற வார்த்தையை சொன்னாச்சு, சொன்னதுக்கு பிறகு ஜிப்ரீல் மீக்கால் என்று தனித்தனியாக கொண்டு வந்திருக்கான். அப்போ ஃபஹுவமின் பாபி திக்ரில் ஹாசி பாதல் ஆமி. அப்போ ஆம் பொதுவான விஷயத்தை சொன்னதுக்கு பிறகு அதிலிருந்து குறிப்பாக காட்டுவதற்காக கொண்டு வர்றது லி தஷ்ரீஃப், எதுக்காக வேண்டி சிறப்பை சொல்றதுக்காகவும் தாலீம் கண்ணியத்திற்காகவும். பொதுவாக வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு திரும்ப கொண்டு வர்றது அதுக்கு வந்து இத்னாப் என்பதாக சொல்லுவாங்க. அதாவது கருத்து குறைவாகத்தான் இருக்கும், ஆனால் லெஃப்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன் அது ஒரு சில ஃபாய்தா பிரயோஜனத்துக்காக வேண்டி அவ்வாறு கொண்டு வருவாங்க, அது சில பயன்கள் அதில் இருக்குது. அதுக்கு பேர் இத்னாப் என்பதாக சொல்லுவாங்க. பொதுவாக 3 வகை சொன்னோம், ஈஜாஸ் ஒரு வகை, முசாவாத் ஒரு வகை, இத்னாப் ஒரு வகை. ஈஜாஸ்னா என்ன, ஏற்கனவே சொன்னது தான், சுருங்க சொல்லி பிரிவுபடுத்துறது, சுருங்க சொல்றது, வார்த்தை கம்மியாக இருக்கும் கருத்து அதிகமாக இருக்கும். முசாவாத்னா வார்த்தையும் கருத்தும் சரிசமமாக இருக்கும். இத்னாப்னா வார்த்தை அதிகமாக இருக்கும் கருத்து குறைவாக இருக்கும், ஆனால் அதில் பயன் இருக்கும், அதுக்காகத்தான் அதில் ஒரு பயன் இருக்கும், அதுக்காகத்தான். உதாரணமாக முதல் விஷயத்துக்கான எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி, அதாவது ஹாஸினுடைய சிறப்பின் மீது உணர்த்துறதுக்காக சொன்னோம்ல, ஹாஸுடைய சிறப்பு எவ்வளோ உயர்ந்ததுங்கிறத உணர்த்துறதுக்காக என்ன செய்வாங்க,
அந்த இதை கொண்டு வருவாங்க. இதை அந்த திரும்ப அந்த வார்த்தையை இதுக்கு உதாரணமாக தனஸ்ஸலுல் மலாயிக்கத்து வர்ரூஹு ஃபீஹா, மலக்குமால் இறங்குவாங்கன்னு சொல்லிட்டு வர்ரூஹு ஃபீஹா, ரூஹும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குவாங்க. இங்கேயும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மீகா அலைஹிஸ்ஸலாத்தை தனியாக சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னு சொன்னால் இத்தஷரீஃப தாலீம், அதாவது அதனுடைய கண்ணியத்தை, அவருடைய கண்ணியத்தை காட்டுறதுக்காக வேண்டி. ஒரு சில இடங்கள்ல எதுக்காக வேண்டினா பொதுவாக, அதாவது அந்த ஹாஸுடைய அந்த ஷான் அந்த விஷயத்தில் வந்து கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன செய்வாங்க, ஹாஸுக்கு பிறகு ஆமுக்கு பிறகு பொதுவாக சொன்னதுக்கு பிறகு குறிப்பாக சொல்லுவாங்க. இப்போ ரப்பி குஃபிரிலி வலி வாலிதைய வலிமன் தஹல பைத்திய முமின ஒலில் முமின வல் முமினாத்தில் எல்லாமே வந்துருவாங்க. ஆனால் அங்கே வலி வாலிதைய அப்படிங்கிறத குறிப்பாக்கி சொல்கிறீங்க. அதில் வந்து ஒரு கவனம் இருக்கணும், அதில் ஒரு கவனியம், அதன் பக்கம் அந்த அந்தஸ்து அடிப்பில் கவனம் இருக்கணுங்கிறக்காக வேண்டி. அதே மாதிரி சில இடத்துல முபுகத்துக்கு முபுகமாக சொல்லிட்டு வச்சுவாங்க, விரிவாக சொல்லுவாங்க. ஏன்னா வந்து கேட்கக்கூடியவங்களுடைய அந்த மனசில் அந்த விஷயம் பதிய வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த விஷயத்த பதிய வைக்கிறதுக்காக செய்வாங்க. وقضينا إليه ذلك الأمر أن دابر هؤلاء مقطوع مصبحين, இவ்வாறு என்ன செய்யறது, கொண்டு வருது. அதே போல் திரும்ப திரும்ப கொண்டு வர விஷயம் இருக்குது. அதே போல் இப்படி வந்து பல வகை இருக்குது. இங்கே நம்ம சொல்கிறது என்னென்னா, ஹாஸான ஒரு விஷயத்த, ஆமான ஒரு விஷயத்த சொன்னதுக்கு பிறகு ஹாஸான ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. மலக்குமார்களுக்குள்ள எல்லாருமே என்ன செஞ்சுருவாங்க, அடங்கிடுவாங்க. ஆனால் தனியான முறையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்பதாகவும் மீகாயில் இஸ்லாம் என்பதாகவும் திரும்ப ஒரு முறை கொண்டு வரப்பட்டு அது தனியாக சொல்லப்படுகிறது. அப்போ இதுதான் சொன்னோம், இத்தனாபுடைய வகையை சார்ந்தது. இதில் பாருங்க, அசல்ல வந்து கொல் மன் கான அதுவல் லில்லாஹி ஒ மலாய்கத்திஹி ஓ குத்துபிஹி லில் மலாய்கத்திஹி ஒலி ருசுலிஹி முடிஞ்சு. இப்போ இன்னல்லாஹ் அதுவுலில் காஃபின்னு சொன்னால் பார்த்தா எப்படி இருக்குது, எழுத்துக்கள் கம்மியாக இருக்குது, கருத்தும் சரியாக சரி. ஆனால் அதுவல் இல்லாஹி ஒ மலாய்கத்திஹி ஒ ருசுலிஹி ஒ ஜிப்ரீல ஒ மீகால, இப்போ ஜிப்ரீல் என்பவரும் மீகாயில் என்பவரும் இந்த மலாய்க்கத்தில் அடங்கிடுறாங்க, மலாய்க்கத்தில் அடங்கிடுறாங்க. ஆனால் தனியாக அவருக்கு என்ன செய்யப்படுது, ரெண்டு பேருடைய பேரும் கொண்டு வரப்படுது. எதுக்குன்னு சொன்னால் அந்த இடத்துல அவங்களுடைய கண்ணியத்தை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய கண்ணியம் மகத்துவத்தை காட்டுறது. ஏன்னு சொன்னால் இந்த யூதர்கள் என்ன செய்கிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்ட கேள்வியில் என்ன சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 விஷயத்தை கேட்குறாங்க, 4 விஷயத்துக்கு என்ன செய்கிறாங்க, நபி இருவரும் பதில் சொல்கிறாங்க. அவங்க ஒப்பந்தம் ஏற்கனவே சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 5 விஷயத்துக்கு பதில் சொல்லிட்டேன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், என்னை பின்பற்றணும், என் மீது ஈமான் கொள்ளணும், சரின்னு சொல்லிடுறாங்க. அப்போ 4 விஷயத்த சொல்லிடுறாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் கரெக்டு கரெக்டு கரெக்டுன்னு சொல்லிடுறாங்க. 5வது விஷயம் கேட்கும் பொழுதே என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இந்த விஷயத்தை வச்சு தான் முடிவு பண்ணுவோம், நாங்கள் உங்களோட சேர்றதா அல்ல பிரியறதா. அது என்ன கேள்வி, உங்களுடைய மலக்குகள் உங்களுடைய நண்பர் யார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்போ இவங்க என்ன சொன்னாங்க, அப்படியா, இல்லை எங்களுக்கு வந்து மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் தான், அப்போ அதனால் இது விஷயத்தினால நாங்கள் உங்களை பிரிஞ்சுக்கிறோம். ஏன்னா மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் தான் சாப்பாடு கொண்டு வருவாங்க, பயிர் விளைவிப்பாங்க, மழையை பொழிய செய்வாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கு வந்து எதிராக சண்டை பத்ரு கழுத்தில் இறங்குறது, சண்டை போடுறது, இதான் அவங்க செஞ்சுருக்காங்க. அதனால் எங்களுக்கு யாரை பிடிக்கும், மீகாயில் தான் பிடிக்கும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை எங்களுக்கு பிடிக்காது, அவர் எங்களுக்கு எதிரி என்று சொல்லும்போது தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி தனியாக அதில் கொண்டு வருகிறான். இதை கொண்டு அல்லாஹ் நாடுறது என்ன, அவங்களுடைய கண்ணியத்தை, அவங்களுடைய உயர்வை, மகத்துவத்தை மக்களுக்கு விளக்க வைக்கணும். அவங்களுடைய கண்ணியத்தை என்ன செய்யணும், விளக்க வைக்க வேண்டும், தெரிய வைக்கணுங்கிற அடிப்படையில் தான் ஜிப்ரீல் இஸ்லாமுடைய அந்தஸ்து என்ன, ஜிப்ரீல் இஸ்லாமுடைய அந்தஸ்து என்ன, மீகாயில் இஸ்லாமுடைய அந்தஸ்து என்னங்கிறத மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் என்ன செய்யலாம், இது போன்று தனியாக கொண்டு வருகிறான். இது போன்று சில இடங்களில் அல்லாஹ் கொண்டு வரதை ஏற்கனவே படித்தோம். தனஸ்ஸலுல் மலாய்கத்து ஒர் ரூஹு, தனஸ்ஸல் மலாய்க்கா மலக்குமால் இறங்குவார்கள், ஒர் ரூஹு ஃபீஹா, அதிலே ரூஹ் அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருப்பார்கள் என்பதாக தனிப்படுத்தி சொல்றதற்க, இது அவர்களுடைய கண்ணியத்தை, அவருடைய உயர்வை, அவருடைய மகத்துவத்தை நமக்கு எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்ங்கிறவங்க வஹி கொண்டு வந்த மலக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியை கொண்டு வராங்க. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி உள்ள எல்லா நபிமார்களுக்கும் வஹியை கொண்டு வரக்கூடிய மலக்கு. அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்த வரைக்கும் 600 ரெக்கைகள் இருக்குமா, அவங்களுடைய 600 ரெக்கைகள் இருக்குமா, அதில் ஒரு ரெக்கையை அவங்க விரிச்சா போதுமா, அவங்களுக்கு 600 ரெக்கை ஏறத்தாழ இருக்குது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அதில் ஒரு ரெக்கையை விரித்தால் முழு உலகத்தை அழைச்சிக்கொள்ளும். அவங்களுடைய தலை அரிசி வரைக்கும் போகுமா, கால் தஹ்தஸ்தரா அடி வரைக்கும் மூஞ்சுன்னு சொல்லலாம். லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தை அழிக்கும் போது என்ன செஞ்சாங்களாம், அவங்களுடைய ஒரு ரெக்கையினுடைய ஒரு நுனிப்பகுதி மட்டும் வச்சு அந்த ஊரையே தூக்கிட்டாங்க. எந்த அளவுக்கு தூக்குனாங்க, ஹதீஸ்ல வருது, வானத்தில் இருக்கக்கூடிய
அந்த அரிசி சுமக்கக்கூடிய அந்த மலக்குகள் இதனுடைய ஓலத்தை அந்த சத்தத்தை கேட்டார்கள் என்பதாக வருகிறது. அப்ப அந்த அளவுக்கு எனது பேணுதலாக அந்த அளவுக்கு என்ன செய்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன செய்றாங்க, அதாவது உயர்ந்த ஒரு அந்தஸ்து கொண்ட மலக்காக இருக்காங்க. அப்ப அவங்கள பத்தி சொல்லும்போது, அவங்க என்ன செய்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹிய கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நபியோட ஒண்ணும் ஒண்ணா இருக்கிறாங்க. எந்த அளவுக்குனா மேராஜுக்கு போகும்போது நபியோட உடன் போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முழு இதா இருக்காங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்ப அவ்வளோ கண்ணியமான ஒரு உயர்ந்த மலக்க நீங்க பகிர்ச்சிக் கொள்றது எவ்வளோ பெரிய ஆபத்து என்பதை அல்லாஹ் உணர்த்துகிறான். அத என்ன செய்றான், அல்லாஹ் தஆலா உணர்த்துறான். அதனால நீங்க என்ன செய்யாதீங்க, அதாவது ஜிப்ரீல் இஸ்லாத்த பகைக்காதீங்க. அது கொண்டு என்னது உங்களுக்கு தான் நஷ்டம் என்பதை அல்லாஹ் இந்த இடத்துல உணர்த்துறான். அப்போ அவங்களுடைய கண்ணியத்தை, அவங்களுடைய உயர்வ அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அதனால தான் என்ன செய்றது, மலக்குமார்கள்ல குறிப்பா ஜிப்ரீல் இஸ்லாம் அவர்களையும் சரி, மீகாயில் இஸ்லாம் அவர்களையும் சரி, மற்ற மலக்களையும் சரி, நேசிப்பது நம்முடைய பொறுப்பாக இருக்கு. ஈமானுடைய பகுதியாக இருக்குது. அத நம்ம கோட்ட விட்டோம்னு சொன்னா, என்ன சொல்லிட்டான் அல்லாஹ் துருவா காஃபிர் என்பதாக சொல்லிட்டான். அப்ப அந்த அடிப்படையில தான் அவங்களுடைய முக்கியத்துவத்த, கண்ணியத்த, உயர்வை இந்த உம்மத்துக்கு உணர்த்துவதற்காக வேண்டித்தான் என்ன இவ்வாறு அல்லாஹு தஆலா கொண்டு வந்திருக்கின்றான். எனவே இதுல 2 விஷயங்கள் பார்க்கப்பட்டது. முதலாவது 3 விஷயங்கள் சொல்லப்படுது. ஷர்த்துக்குரிய ஜவாப். அதாவது நிபந்தனை ஷர்த் என்றால் என்னது? இந்த நிபந்தனைக்குரிய ஜவாப் வந்து ஜும்லா இஸ்மியாவா கொண்டு வரப்பட்டிருக்குது. இதைக் கொண்டு என்னன்னா, அதில உள்ள வெறுப்பை அதிகப்படுத்தி காண்பிப்பதற்காக வேண்டியும், அதேபோல அது நடக்கும். அதில எந்த சந்தேகமும் கிடையாது. உறுதியானது என்பதை உண்மைப்படுத்துவதற்காகவும். சரி. அதே நேரத்தில இன்னொரு பலாகத்து என்ன வந்துச்சுன்னா, லமீர் வைக்கக்கூடிய இடத்துல என்ன செஞ்சாங்க, வெளிப்படையா கொண்டு வந்தாங்க இஸ்ம. அது ஏன்னு சொன்னா, அதுக்கு சில காரணங்கள் சொன்னோம். இப்ப இங்க கொண்டு வந்தது நோக்கம் என்னன்னு சொன்னா, இல்லத்துல் ஹுக்கும். எதுக்காக வேண்டி இந்த குஃப்ருடைய ஹுக்கும் அவங்க மேல இடப்படுதுன்னு சொன்னா, அவர்கள் செய்த செயல் என்ன? மலக்கோட அதாவத், விரோதம் கொள்றது. சரி. அதே மாரி ஜிப்ரீல், மீகால் என்பது தனியா சொல்லப்படுறது. அதாவது ஒரு ஒரு பொதுவான விஷயம் சொல்லப்பட்டதுக்கு பின்னாடி, ஹாஸான விஷயத்த சொல்லப்படுறது எதுக்குன்னு சொன்னா, இதில் மூலம் என்ன செய்யணும்? அவருடைய கண்ணியங்கள, உயர்வை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உணர்த்துவதற்காக அல்லாஹு தஆலா இது போன்று சொல்கிறான். எனவே அல்லாஹு தஆலா உடைய திருமறை வேதத்தை இலக்கிய நயத்தில் படித்தாலும் சரி, அல்லது பயன்கள் அடிப்படையில் படித்தாலும் சரி, கருத்தாக படித்தாலும் சரி, விளக்கமாக படித்தாலும் சரி, நாம் இந்த விஷயங்களை அமல் செய்வது அவசியமாக இருக்கிறது. அதன் மீது உறுதியாக இருப்பது நமக்கு அவசியமான விஷயமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா படிக்கக்கூடிய விஷயங்களை அமல் செய்யக்கூடிய நல் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.